Hi, hello viewers. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Inshot ஆப்ல வீடியோஸை எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Inshot ஆப்புக்குள்ள போய்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக வந்து வீடியோன்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேலரியில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வரும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் கலரில் டிக் இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து கேன்வாஸ்ன்னு சொல்லி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டிக்டாக் இந்த மாதிரி எதுக்காவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு போடுற மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து நமக்கு வந்துடும். இங்கே வந்து நமக்கு ஜூம் பண்ணுற மாதிரி கூட கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம எந்தளவு இது பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு வந்து ஜூம் ஆகும். ஸோ எந்தளவு வேணுமோ அதை நம்ம வச்சுக்கிட்டு இங்கே வந்து டிக் இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது வீடியோஸோ இல்லை ஃபோட்டோவோ ஏதாவது ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் குறி மாதிரி இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பிளாங்காக வேணுமா இல்லை வீடியோவோ ஃபோட்டோவோ எதை வேணாலும் ஆட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன் இருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி இப்போ ஃபோட்டோஸ் வேணும்னாலும் நம்ம இடையில வந்து இது பண்ணிக்கலாம். வீடியோஸ் வேணும்னாலும் இடையில வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே க்ரீன் கலர் பட்டன் இருக்குது, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து இப்போ ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இப்போ வீடியோஸ் வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எந்த வீடியோவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப்புன்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்தோங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். மேலே கொஞ்சம் க்ராப் பண்ணுறேன், சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ க்ராப் பண்ணால் க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு அந்த டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வீடியோவும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் கொடுத்துக்கிறேன். க்ராப் கொடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஓகே ஆயிரும். அடுத்ததாக இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் வந்து எனக்கு இந்த இது வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த லாஸ்ட்டாக இப்படி நான் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் கொடுக்குறேனோ அது வந்து அப்படியே கட் ஆகிடும். இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவுக்கு வந்து நான் ஃபில்டர் கொடுக்க போகிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்டர் இருக்கு பாருங்கள், இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து பிரைட்னஸ்ஸு, பிங்க்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே வந்து அட்ஜஸ்ட்டுன்னு இருக்குது, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது லைட்னஸ்ஸு, இது நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்குது, இதை வந்து நம்ம இது எவ்வளோ வேணுமோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த வீடியோவுக்கும் நான் வந்து ஃபில்டர் கொடுக்க போகிறேன். பிரைட்னஸ் கொடுத்துக்கிறேன். அட்ஜஸ்ட்டில் வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக இங்கே வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு. இதில் நம்ம என்ன வேணாலும் நமக்கு எழுதிக்கலாம். டெக்ஸ்ட்டு நான் வந்து சும்மா ஏதாவது எழுதிக்கிறேன். இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம எழுதி இங்கே நம்ம வந்து ஃபாண்ட்டு இதெல்லாம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வேணுமோ எந்த ஸ்டைலில் வேணுமோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். கீழே இதுலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறையா வந்து பார்டர் இதெல்லாம் வச்சு கூட கொடுக்குறாங்க. இது எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு கூட இங்கே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது வீடியோ ஃபுல்லுமே வேணும் அப்படின்னா இதை நம்ம அப்படியே இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எது வரை வேணுமோ அது வரை கூட வச்சுக்கலாம். இல்லை இவ்வளோ போதும் அப்படின்னா இது வரையும் கூட வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து கீழே வந்து இந்த பிஐபி அப்படின்னு சொல்லி பிப்புன்னு சொல்லி இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து
மெட்டீரியல்னு இருக்குது. இது நம்ம எக்ஸ்ட்ரா அந்த எஃபெக்ட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் நிறைய இருக்குது. இன்ட்ரோ, ட்ரான்சிஷன், அட்மாஸ்பியர் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நான் இதில் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். இப்படி பிரைட்னஸ் வேணுனாலும் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். லைட்டன் வேணாலும் லைட்டன் வச்சுக்கலாம். அதை ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை கொடுத்துட்டு இதை அப்படியே ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லுமே வந்து அந்த எஃபெக்ட் வந்து காட்டும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வீடியோ ஃபுல்லுமே வரும். இந்த எஃபெக்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லுமே வேணும்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே வந்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இது அப்படியே வீடியோ ஃபுல்லுமே வந்து டூப்ளிகேட் இதாகிட்டே இருக்கும். நான் வந்து லாஸ்ட்டு இது வரையும் கொடுத்துக்கிட்டேன் அந்த டூப்ளிகேட் இதை. இப்போ ப்ளே பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து இந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து மியூசிக் வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஆல்ரெடி சவுண்டு வந்து உங்களுக்கு சாங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்படியே வரும். இல்லை எனக்கு இந்த வீடியோவோட சவுண்டு வேணாம், வேறு சவுண்டு வேணும் அப்படின்னா, அதாவது இந்த வீடியோவில் ஆல்ரெடி சவுண்டு இருக்குது, அதை நான் வந்து இப்போ 0க்கு வச்சுட்டேன் அப்படின்னா அந்த சவுண்டு வராது. அடிஷ்னலாக வேறு சவுண்டு நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிற சவுண்டை வந்து 0 பண்ணிவிட்டு இங்கே வந்து மியூசிக்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து நார்மலாக இதிலே டிஃபால்ட்டாக மியூசிக்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற சாங் வேணும் அப்படின்னா இங்கே மை மியூசிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற சாங்ஸ் எல்லாமே வரும். அதில் எது வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சாங் வந்து இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு தடவை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இடையில வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். அதை நீங்கள் இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா எந்த சீன் உங்களுக்கு கட் ஆகணுமோ அந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். கடைசியாக ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு மேலே வந்து சேவ்னு சொல்லி இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து ஃபோன் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஷாட் ஆப்பில் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.